ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்பி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்களும் உடனே கொண்டே பார்க்கலாம். ஆளில் போட்டுக்கோங்க பெல் பட்டனை, ஓகேவா? அதுக்கடுத்து இந்த வீடியோ எதுக்காகனா மெரினாக்கு வந்து பை வாக்கிங்கில் போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இதோ இங்கேருந்து மெரினா 2 கிலோமீட்டர் தாங்க. நம்ம அப்படியே நடந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரைட்டில் போனால் கிண்டி, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க. வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கைஸ், இப்போ சென்னையில் நடக்க போகிற கார் ரேசிங்காக தான் இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மெரினா ரோட்லேயுமே கார் ரேசிங் நடக்கு. ஆனால் டேட் மாற்றி வச்சதாக சொன்னாங்க. அது என்னன்னு தெரில, இந்த ஃப்ளட் வந்ததுனால மாற்றி வச்சதாக சொன்னாங்க. என்ன டேட்டுன்றதை நான் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணி சைடில் போடுறேங்க. இங்கே பாருங்கள், சைட்லலாம் இந்த பேரிகார்டு மணிக்கு வச்சு கார் கிராஷ் ஆகக்கூடாத அளவுக்கு வச்சுருக்காங்க. ரோடெலாம் புதுசாக போட்டு வச்சுருக்காங்க. ரோடெலாம் புதுசாக போட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லா இடத்துக்கும் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ரேசிங் மட்டும் போட்டிருக்காங்க, அது எல்லா இடத்துக்கும் போட்டால் செம்மையான ஒரு இடம் தான் கைஸ். உண்மைங்க ரோடெலாம் புதுசாக இருக்குது கைஸ். ரோடு புதுசாக இருக்குது. இந்த டிவைடரு, இந்த பேரிகார்டு, இந்த கிரில் வேறு வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராஷ் ஆகி வண்டி வேறு எங்கேயும் விழுந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்காக வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆர்மி கமாண்டோஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், F4 கார் பந்தயம். இல்லை தெளிவாக தெரியுதா? F4 கார் பந்தயம் நடைபெறும் சாலைகள்: கொடிமர சாலை, அண்ணா சாலை பகுதி, சுவாமி சிவானந்த சாலை, காமராஜர் சாலை. சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் சிரமத்திற்கு மன்னிக்கவும், மாற்றுப்பாதையில் செல்லவும். சேனலில் F4 கார் ரேசிங் நடக்கும் கைஸ். பரவாயில்ல, சிரமத்துக்கு மன்னிக்கவும்லாம் கேட்டிருக்காங்க. வாங்க நான் இதுக்கடுத்து ஆர்மியோட கோட்ரஸ் காமிக்கிறேன் கைஸ். ஆர்மியோட கோட்ரஸ் வந்து தாண்டியாச்சு. அங்கே வந்து வாட்ச்மேன் இருந்தாங்க. இப்போ ஃப்ளாக் ஸ்டாஃப் ஹவுஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக போகும் கைஸ். செம்மையாக இருக்குல்ல? ஆளுங்கேயும் நிற்கிறாங்க. அந்த ஷேடோ மணி தெரியுது, உள்ளே நிற்கிறாங்க. செம்ம. இந்த பேரிகார்டு சொன்னல கம்பி கிரில்லு, இதுக்கு தாங்க இந்த டிவைடர் மேலே வச்சுட்டாங்க சேஃப்டிக்காக. இதில் கார் ரேஸ் விடுறாங்களோ இல்லையோ, நம்ம பையங்க ரேஸ் போகிறாங்க கைஸ். டியூக் 390 அந்த மாதிரி வண்டியை வச்சுட்டு ரேஸ் போயிட்டு இருந்தாங்க. போலீஸ் யாருமே பிடிக்கல கைஸ். கோல்டன் பாம் ரெசார்ட்டா அப்படி தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதோ அங்கே இப்போ தாங்க ஆர்மி வண்டி போச்சு. இது ரீட்ரீட், ஆனால் இது எல்லாமே கவர்மெண்டோட தான் கைஸ். கோல்டன் பாம் ரீட்ரீட். இது வந்து என்ன எதுக்காகன்னு எனக்கு தெரில கைஸ். பட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஆர்மி அவங்க கண்ட்ரோல் தான். இப்போ தான் அதிலேருந்து ஒரு ஆர்மி வண்டி போச்சு கைஸ். அந்த ஒரு க்ரீனிஷ் கலரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷேக் ஆகுதோ, நம்ம நடந்துக்கிட்டே லாக் எடுக்கிறனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த க்ரீன் கலர் போர்டுக்குள்ளே இருந்து தான் இப்போ ஒரு ஆர்மி வண்டி வெளியே வந்துச்சு கைஸ். இதோ வார் மெமோரியல் அவங்களோடது. அங்கே ஒரு ஆர்மிக்காக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே போய் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. என்ன ஏதாவது கேட்பாங்க, அதான் கைஸ் ஏன் இது எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதோ நம்ம வந்த வழியில் தாங்க ஐ லவ் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லி இந்த விக்டோரி போர்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் சென்னையோட இது. நான் இது வந்து ப்ரோ மோடில் இருக்கிறேன், அதான் அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது கைஸ். இது வந்து இங்கே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அவங்களுக்கு ப்ரோ மோடில் எடுத்தனால அப்படி தெரியுது கைஸ், அது தெளிவாக தெரியுது கைஸ். இதுதான் நம்மளோட நேப்பியர் பிரிட்ஜ், சென்னையில் இருக்க நேப்பியர் பிரிட்ஜு. செஸ் ஒலிம்பியாட்டில் கூட இந்த செஸ் மாதிரி கட்டமாக போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அதே அந்த பிரிட்ஜு தாங்க. அந்த பிரிட்ஜு தான் இங்கே பாருங்கள், தெளிவாக தெரியும். அந்த பிரிட்ஜு தான். பட் நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. பட் அதுக்கு பின்னாடி அப்படியே இதுக்கு பின்னாடி வேறு ஒரு முகம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆறு மாதிரி ஓடுங்க. ஆறு மாதிரி ஓடும். டிச்சு தண்ணி அப்போ சவுண்டு ஒரு சூப்பர் பைக் போச்சு கைஸ், அதோட சவுண்டு செம்மையாக இருந்தது. டிச்சோட ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல் அடிக்கும். அது பக்கத்தில் அந்த ஓரமாக நின்னோன்னா. பட் இது ஃபோட்டோவில் வீடியோஸ்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும் கைஸ். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன்.
இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட கன்யூஸ் வீடியோ நாளைக்கு 6 PM வந்துருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கன்யூஸாக பார்க்க முடியும். டாடா பாய்.